வணக்கம். நான் உங்கள் கால் டாக்ஸிக்காரன். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னா, ஒரு கால் டாக்ஸி ஓட்டுநருக்கும், ஒரு பெட்ரோல் பங்க் ஊழியருக்கும் என்ன ஒரு தொடர்பு? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முழுமையா பார்க்கலாம். என்னன்னா, அதாவது உணவு, இருப்பிடம் இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. என்ன மாரி கால் டாக்ஸி டிரைவராவோ, ஓட்டுநராவோ, லாரி ஓட்டுநர்கள் கூட சொல்றேன். லாரி ஓட்டுநர், கால் டாக்ஸி டிரைவர்ஸு, பப்ளிக் சர்வீஸ் செய்யக்கூடிய அனைத்து ஓட்டுநருக்கும் இது சமர்ப்பணம். அதாவது உணவு, இருப்பிடம் இல்லாம கூட எங்களால பயணிக்க முடியும். ஆனா கழிப்பறைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு கழிப்பறை கண்டிப்பா எல்லாருக்குமே வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் தான். அதாவது உடல் கழிவை வெளியேற்றாமல் நம்மளால யாராலுமே பயணிக்க முடியாது. அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறது எங்கள மாரி வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோல் பங்க் தான் ரொம்பவும் உறுதுணையா இருக்குது. பெட்ரோல் பங்க் சார்ந்த ஊழியர்களும் சரி, அதோடைய நிர்வாகங்களும் சரி, எல்லா இடத்துலயுமே சரி, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் எல்லா ஊர்லயுமே எப்போ வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த நேரம் வேணாலும் கண் அசருதா, இந்த பெட்ரோல் பங்க் ஓரமா வந்துட்டு இந்த வாகனத்த போட்டுட்டு தூங்கலாம். ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். பெட்ரோல் பங்க்ல குளிச்சுக்கலாம். துணிய துவைச்சு காய போட்டுக்கலாம். நெறைய நண்பர்கள் இருக்காங்க. அத பத்தின ஒரு வீடியோ பதிவு தான். தயவு கூர்ந்து வரக்கூடிய வாடிக்கையாளர் கஸ்டமர்களுக்கு என்ன சொல்லிக்கிறோம்னா, ஒரு டிரைவருக்கு உண்டான ஸ்பேஸ ஃப்ரீ பண்ணி விடுங்க. நீங்க எத்தனையோ இடத்துல ரூம் போடலாம். நீங்க எவ்வளோ பெரிய இடத்துல வேணாலும் போய் தங்கலாம். ஆனா எங்களால எங்களுடைய டிரைவர் சீட்டு தான் எங்களுக்கு தங்கும் விடுதி. இந்த டிரைவர் சீட்டையே நம்பி தான் நாங்க பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு உரிய நேரத்துல சப்போர்ட் பண்ணி, எப்படி நாங்க வாகனத்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில எங்களுடைய வாகனத்த நாங்க இயக்குறோமோ, அந்த மாரி உங்க கூட பயணிக்கக்கூடிய ஓட்டுநர ஒரு வார்த்தையாவது சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்தீங்கன்னா, ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கும்.